வேற ஜாதி பையனை லவ் பண்ண காரணத்தினால இப்ப இந்த பொண்ணு உயிரோடையே இல்ல. நெல்லை மாவட்டம் பேட்டை பகுதியை சேர்ந்தவர் பச்சிராஜன். இவரோட மனைவி தான் ரேவதி. இவங்களுக்கு 2 மகள்கள் இருந்திருக்காங்க. அதுல 2வது மகள் பேரு தான் 18 வயசாகிற சிவமதி. காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு வர்ற இந்த பொண்ணுக்கு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு வர்ற ஆனந்த் கிருஷ்ணன் என்பவர் கூட பழக்கம் ஏற்பட்டு 2 பேருமே லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்றது பொண்ணோட வீட்டுக்கு தெரிய வந்து அவங்களோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை கடுமையா கண்டிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் வேற வேற ஜாதி என்பதனால அந்த பையனோட வீட்டுல இவங்களோட காதலுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனந்த கிருஷ்ணனும் சிவமதியும் 6ஆம் தேதி மேரேஜ் பண்ணிக்க முடிவெடுத்து மாப்பிள்ளை வீட்டுல பத்திரிக்கைலாம் அடிச்சு ஊர் மக்கள்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் பிப்ரவரி 1ஆம் தேதி அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்த டாக்டர் அவங்க ஏற்கனவே இறந்துட்டதா சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணோட கழுத்துல காயம் இருந்ததுனால போலீஸ் இது சம்பந்தமா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணிட்டு வராங்க. அந்த பொண்ணோட காதலன் ஆனந்த கிருஷ்ணன் வீட்டுல உள்ளவங்களே பிளான் பண்ணி அந்த பொண்ணை கொன்னுட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. போலீஸ் விசாரணையில தான் அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சுன்னு தெரிய வரும்.